விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நாம் நெல் வயலுக்கு உரம் இடும் முறை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வயல் நடவு நட்டு இன்று 20 நாள் ஆகிறது. இந்த 20வது நாள் 2வது மேலுரம் இன்று போடப் போகிறோம். இந்த வயலுக்கு 4 நாட்களுக்கு முன்பாக இந்த வயலில் வேம் குருணை, அந்த வேம் குருணை போட்டு 4 நாள் ஆகிறது. அந்த பயிரை பாருங்கள். இப்போது எத்தனை தூர் வெடித்து எப்படி இருக்கிறது. அந்த வேம் குருணை நன்றாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு இந்த உரத்தை நாம் கொடுக்கும்போது உரம் நன்றாக பயிருக்கு போய் சேரும். தற்போது இந்த வேம் குருணை 4 நாளுக்கு முன்பாக அந்த வேம் குருணை கொடுத்த வீடியோ, அந்த வேம் குருணை நாங்கள் தனியாக கொடுத்தோம், அதை பாருங்கள். இதுதான் அந்த வேம் குருணை. இந்த வேம் குருணை பயிர்களுக்கு உரம் இடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே கொடுத்து தற்போது உரம் இட போகிறோம். 4 ஏக்கருக்கான உரம் பேக்டம்பாஸ் 20க்கு 20 13 3 மூட்டை, 1 மூட்டை யூரியா, 1 மூட்டை பொட்டாஸ். அந்த 3 உரங்களையும் நன்றாக கலந்து ஏக்கருக்கு 1 மூட்டைக்கு குறைவில்லாமல் உரம் கொடுக்க போகிறோம். அந்த உரம் கொடுத்த பிறகு பயிர் எவ்வாறு வந்துள்ளது என்பதை வீடியோ முடிவில் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இப்போ அந்த பேக்டம்பாஸு, யூரியா, இந்த பொட்டாஸ், இந்த உரங்களை ஒன்றாக நம் ஒரு கீழே ஒரு தார்ப்பாயிட்டு அதில் விரவ போகிறோம். அந்த விரவி ஒவ்வொரு வயலுக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அளவில் அள்ளி அந்த உரத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த மாதிரிக்கு 2வது உரம் நீங்கள் வேம் குருணை இந்த உரத்தோடு கலக்காமல், உரத்தோடு கலக்கும்போது அது ஒரு கடல் பூஞ்சை உயிரினத்தை சேர்ந்தது. அதனால் அதை தனியாக கொடுக்க தான் நல்லது. தனியாக கொடுத்தா முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த உரத்தோடு இப்போ 4 ஏக்கருக்கு நாங்கள் போட போகிறோம். இந்த 4 ஏக்கரும் போடுறதுக்கு எப்படி ஒரு 3-4 மணி நேரம் ஆயிரும். 4 மணி நேரம் அந்த வேம் குருணை இந்த உரத்தோட கலந்துருக்கும்போது இந்த உரத்தில் உள்ள ஹீட்டு, அந்த சூடு அதிகமாக அந்த அந்த வேம் குருணையை பாதிக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கும். அது போக உரத்தோடு சேர்ந்து வயலில் இடும்போதும் அந்த உரத்தில் உள்ள வேகம் இந்த வேம் குருணையை செயல்பட, அந்த பூஞ்சியை செயல்பட விடாமல் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அதனால் வேம் குருணையை எப்பொழுதுமே இந்த உரத்தில் நீங்கள் கலக்காமல் தனியாக 2 நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் தனியாக இடும்போது அந்த வேம் குருணையானது நல்ல செயல்பட நல்ல வழி இருக்கும். அதனால் 2வது உரம் போடுற விவசாயிகள் வேம் குருணையை கலந்து, அதிக பேர் அப்படி தான் போடுதாங்க. அதை நீங்கள் கலந்து போடாமல் தனியாக போடுறது நல்லது. இப்போ பாருங்கள், யூரியா காம்ப்ளெக்ஸு, பேக்டம்பாஸ் காம்ப்ளெக்ஸு, அது பிறகு பொட்டாஸ். யூரியா 1 மூடை, பொட்டாஸ் 1 மூடை, பேக்டு 3 மூடை. மொத்தம் 4 ஏக்கருக்கு 5 மூடை அந்த கணக்கில் எடுத்திருக்கோம். இதெல்லாம் விரவி இந்த 4 ஏக்கருக்கு நாங்கள் இந்த உரம் இட போகிறோம். உரம் இட்ட பிறகு உங்களுக்கு அந்த பயிர் எப்படி வந்திருக்கு, எவ்வளவு தூர் கட்டியிருக்குங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக அதை காட்டுறேன். ஒவ்வொரு தூர்லேயும் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 50 தூர் வரைக்கும் கட்டியிருக்கக்கூடிய அந்த தூர் கட்டின வீடியோவை நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இந்த உரத்தை இந்த கலவையில் நாங்கள் கொடுக்குறோம். மேக்சிமம் 2வது உரத்துலேயே பொட்டாசை கலந்துருங்க. பொதி உரத்தில் மட்டும்தான் சில பேர் பொட்டாசு, யூரியா கலந்து போட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இப்போவுமே கலந்துட்டுருங்க. நன்றி.